குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். 2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கிலிருந்து 175 பயணிகள், விமான ஊழியர்கள் என 181 பேருடன் ஜெஜு ஏர் பிளைட் இன்று தென்கொரியா புறப்பட்டது. தென்கொரியாவின் முவான் ஏர்போர்ட்டில் விமானம் தரையிறங்கும் போது லேண்டிங் கியரில் பழுது ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. ரன்வேயில் சறுக்கிக் கொண்டே சென்ற விமானம் ஏர்போர்ட் கான்கிரீட் வேலி மீது மோதி தீப்பிடித்தது. விமானம் உடைந்து தீப்பிடித்து வானுயர கரும்புகை எழுந்த விபத்து காட்சிகள் அங்குள்ள சிசிடிவியில் பதிவாகின. சம்பவம் நடந்தவுடனே மீட்புப் படையினர் அலர்ட் செய்யப்பட்டு மீட்புப் பணிகள் நடந்தன. விபத்தில் இதுவரை 62 பேர் இறந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. பலர் பலத்த காயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். இதில் சிலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது. பலி எண்ணிக்கை அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது. மொத்தமுள்ள பயணிகளில் 173 பேர் தென்கொரியர்கள் மற்றும் 2 தாய்லாந்து நாட்டினர் என்பது தெரியவந்துள்ளது. விமானம் ரன்வேயில் தரையிறங்கும் போது கட்டுப்பாட்டை இழந்த காரணம் குறித்து விசாரணை நடக்கிறது. உயர்மட்ட விசாரணைக்கு தென்கொரியாவின் பொறுப்பதிபர் சோய் சுங் மாக் உத்தரவிட்டுள்ளார். உள்ளூர் நேரப்படி காலை 9 மணி அளவில் விபத்து நடந்துள்ளது. விபத்து தொடர்பான வீடியோ காட்சிகள் வைரலாகி வருகின்றன.